ஒரு கிராமத்தின் எல்லையில் வாலிபன் ஒருவன் குடிசை ஒன்றில் வாழ்ந்து வந்தான். சில ஆண்டுகளுக்கு முன்னர் தான் அவனது தாய் நோய்வாய்ப்பட்டு இறந்திருந்தாள். இப்போது அவனுக்கு மிச்சம் இருந்தது அவளது நினைவை சுமந்து நிற்கும் அந்த பழைய வீடு மட்டுமே. தான் பார்த்து வந்த சிறிய வேலையின் மூலம் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் அரைவயிரும் கால்வயிறுமாய் காலம் கடத்தி வந்தான். இவ்வளவு வறுமையிலும் தினமும் அவன் இறைவனை தரிசிப்பதை தவறவிடவில்லை. காலையில் எழுவான், தயாராவான், கோவிலுக்கு போவான். ஒவ்வொரு நாளும் அவன் வேண்டியது ஒன்றைத்தான், இறைவா எப்போதும் எனக்கு துணையாயிரு, அதுவே போதும். அவனது வேண்டுதல் அவ்வளவே. திருப்பம் இல்லாத பாதைதான் எது? ஒரு நாள் அவன் வேலை செய்த இடத்தின் முதலாளி நஷ்டத்தின் காரணமாக தொழிலை மூடினார். இவனுக்கு வேலை போனது. விடாது பெய்த மழையால் குடிசையும் இடிந்து விழுந்தது. வீதியில் நனைந்து நடுங்கியபடி அமர்ந்தவன் வானத்தை நோக்கி, எத்தனை நாள் உன்னை வணங்கினேன், இப்போது நீ எங்கே? நான் உன்னை நம்பியே வாழ்ந்தேன், ஆனால் நீ என்னை கைவிட்டு விட்டாய். இனி உன் கோவிலுக்குள் நான் காலடி கூட வைக்க மாட்டேன் என்று அழுது கூச்சலிட்டான். வேலையும் போய் வீடும் போய் அதனால் ஏற்பட்ட இழப்பில் துவண்டு போனான். மாதங்கள் ஓடின. சில போராட்டங்களுக்கு பின்னர் வேறு வேலை கிடைத்தது. மீண்டும் வாழ்க்கை தொடங்கியது. ஆனாலும் அவன் கோவிலுக்கு போகவே இல்லை. மெதுவாக உடைந்த வீட்டை சரி செய்தான். பல நாட்கள் மனம் ஏங்கிய போதும் அவனது முடிவில் தீர்க்கமாக இருந்தான். இனி கோவிலுக்கு போவதே இல்லை. நாட்கள் போக போக இந்த ஏக்கம் கோபமாக மாறுகிறது. தாளாத கோபம் கடவுளின் மீது. ஒரு நாள் முடிவெடுக்கிறான். தொலைத்த இடத்தில்தான் தேட வேண்டும். ஏன் என்னை கைவிட்டான் என்று அவனையே கேட்டு விடுவோம் என வேலை முடித்த கையோடு கோவிலை நோக்கி நடக்கிறான். கோவிலை அடைந்து நேரே சன்னதி நோக்கி நின்றான். நீ என்னோடு இருந்திருந்தால் நான் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருப்பேனா? உன்னை நம்பினேன், நாள்தோறும் தொழுதேன், என் தாயை பறித்து கொண்டாய். இருந்தும் உன்னை நம்பினேன், என் வேலையை பிடுங்கினாய், வீட்டையும் இடிந்து போகச் செய்தாய். இது என்ன நியாயம்? பதில் சொல். தேக்கி வைத்த ஆத்திரம் முழுவதையும் கொட்டிவிட்டான்.